ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்மளோட மொபைல் ஃபோனை வச்சு நம்மளோட பிசியை கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்க்க போகிறோம். பிசியில் அப்போ ஏதாவது இதுக்கு முக்கியமாக நெட் கனெக்ஷன் வேணும், மொபைல் நெட் கனெக்ஷன் வேணும், உங்கள் பிசிலையும் வேணும். மற்றது நீங்கள் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணணும். அது மாதிரி இல்லாமல் ஒரே மெயில் ஐடி யூஸ் பண்ணி ஒரே மெயில் ஐடி கூகுள் க்ரோம்லேயும் நீங்கள் இந்த டைமில் செட் பண்ணணும். அதே மாதிரி மொபைல் ஃபோன்லேயும் செட் பண்ணணும். இது எப்படி செய்கிறேன்னு நான் தெளிவாக காட்டியிருக்கேன். இதில் நான் மொபைல் பிசி இந்த ரெண்டு விஷயம் சேர்ந்து வரதால் அது ரெண்டு வரக்குள்ளே உங்களுக்கு தெரிகிற கஷ்டமாக இருக்க மாட்டேது. நான் அதுக்கு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி அந்த செட்டிங்கை ஃபுல்லாக செஞ்சு இதை ஆப்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு விளங்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அது என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. மறது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் எனக்கு சொன்னால் நான் அடுத்த வீடியோவில் அதை போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்ப்போம். மொபைலில் போய் க்ரோம் ரெமோட் டெஸ்க்டாப் என்ற ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் காட்டாமல் டவுன்லோட் பண்ணி முடிஞ்சதை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் க்ரோம் வெப் ஸ்டோர்னு டைப் பண்ணுங்கள். URL செலக்ஷன் ஆட் டு க்ரோம் கொடுங்க. இப்போ அதுக்கு ஆட் பண்ணி இந்த சொன்ன மாதிரி எல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி முடிஞ்சதை வந்து கிளிக் பண்ணோடனே வர இதில் இந்த ரெமோட் ஆக்சஸை கொடுத்து உள்ளுக்குள்ளே போனால் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். ஒரு பாஸ்வேர்டு கொடுத்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் எடுத்து அதில் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி இந்த காட்டுற சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட மெயில் ஐடி கேட்டு வரும். அதில் அந்த மஞ்சள் கலர் இருக்கிறது உங்களோட மெயில் ஐடி வரணும். அதாவது உங்களோட பிசியில் இருக்கிற மெயில் ஐடி வரணும், க்ரோமில் இருக்கிறது. இப்போ நான் செலக்ட் பண்ண இடத்துல அந்த மெயில் ஐடியை கொடுக்க இப்போ உங்களுக்கு அந்த மெயில் ஐடி நான் கொடுத்தது காட்டும். இதில் உங்களோட பிசியிலையும் மொபைலையும் ஒரே மெயில் ஐடி இருக்கணும். இந்த ஆப்லேயும் இப்படி இந்த கொடுத்துக்கிறது என் மெயில் ஐடி இப்படி நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களோட பிசியில் கொடுத்த நேம் காட்டும். அந்த செட்டிங் பண்ணலாம். அந்த நேமை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகும். இப்போ அந்த பாஸ்வேர்ட் கொடுக்குது, பிசியில் கொடுத்து அதே பாஸ்வேர்டை கொடுத்ததும் இப்போ என் மொபைல்லையும் ஆண்ட்ராய்ட்லேயும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ரெண்டுலேயும் நான் செய்ய இப்போ நான் ஃபோனில் டச் பண்ணி நார்மலாக நான் ஃபோனில் அசைக்க அந்த கர்சர் அசையும். இப்போ நான் எந்த ப்ரோக்ராமை ஏதோ சாஃப்ட்வேரை நான் இந்த ஃபோனில் இருந்தே டச் பண்ணி எங்கே இருந்தாலும் எடுக்க இயலும். விரும்பின ஃபைல் ஓப்பன் பண்ண இயலும். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ண இயலும். வேறு நெட் கனெக்ஷன் இருந்தால் காணும். இப்போ நான் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறேன் ஃபோன்லேயே. இது இப்போ பிசியில் ஓப்பன் ஆகுது. நான் ஃபோனில் தான் செய்கிறேன். இப்போ நம்ம இல்லாத வேலையில் வேறு யாரையும் பிசியை யூஸ் பண்ணுறாங்களேன்ட்டும் நம்ம இதுக்குள்ளே போய் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சீக்ளியர் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி அதில் ஃபோன்லேயே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபோன்லேயே இதில் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ அதை ஓப்பன் பண்ணி பட்டுது. மேலே உங்களுக்கு கீபோர்ட் இருக்குது, அதே மாதிரி டச் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு கர்சரில் அவனுமாக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளோட பிசியை ஃபோனில் இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிசியை ஷட் டவுன் பண்ணலாம், எல்லா சேஞ்சஸும் பண்ணலாம். நம்ம கம்ப்யூட்டரில் மவுஸை வச்சு என்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மொபைல் ஃபோனை வச்சு நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம என்ன நம்மளோட பேசி ரேஞ்சு பண்ணலாம். இவ்வளோ தான். இது ஈஸியான ஒரு மெத்தட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இனிமேல் என்னென்ன வீடியோ என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை வேண்டும் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் அதே மாதிரி வீடியோ செய்ய இயலுமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.